Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 9 இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ அப்பதான் வந்து போய் சேரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து காலையில் போயிட்டு நான் வந்து வாக்கிங்கோ எதுவுமே வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இப்போ வந்து எனக்கு ஸ்கூல் வந்து லீவ் இருக்கிறனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பண்ண முடியுது. இதுவே காலையில் தம்பிங்களுக்கு ஸ்கூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, காலையிலே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது அந்த மாதிரி பிஸி ஆகிடுவோம். அந்த டைமில் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் 7:30 மணிக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பண்ண முடியாது இல்லையா? அப்போல்லாம் வந்து நான் நைட்டு தான் வந்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி உங்கள் தோதுக்கு ஏற்றாப்புல ஆனால் கண்டிப்பாக வந்து வாக்கிங் வந்து பண்ணிடுங்க. சின்ன ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகபட்ச வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க வெயிட் அதிகமா இருக்கோ அதை தகுந்தாப்புல நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்து வரும். அதை பார்த்து நீங்க வந்து சின்ன எக்ஸசைஸும் வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து எம்டி ஸ்டமக்ல 58.55 வந்து இருக்கு. சம்டைம் இந்த ஃபிளக்சுவேஷன் வந்து ஆகும். எனக்கு வந்து நீங்க வந்து பாக்குறதே தெரியும், நல்லா இன்ச்சஸ்ல வந்து நல்லாவே லாஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து கரெக்டா வந்து பார்க்கணும். காலையில எல்லாருக்கும் காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் வார்ம் வாட்டரா குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு வந்து குடித்தேன். டெய்லியும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எம்டி ஸ்டமக் ட்ரிங்க் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லைட் வார்ம் வாட்டர் எப்படின்னா நல்லா வெதுப்பானது, நம்மளால குடிக்க முடியறத ரொம்ப சூடாக வந்து நம்ம குடிச்சிடக்கூடாது. நம்மளோட ஹெல்த்துக்கு அது நல்லதே கிடையாது. நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் சுடுதண்ணி குடிச்சா குறையும்னு. கண்டிப்பாக கிடையாது. லைட் வார்ம் வாட்டராக இருக்கணும். அவ்வளோதான். காலைல குடிச்சாச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து முட்டை வந்து அவிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முட்டை அவிக்கிற மிஷின் வந்து வச்சிருக்கேன். அதில் ஒரு 5 முட்டை தான் அவிக்க முடியும். ஸோ அதனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தண்ணியிலே போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து வேக வச்சுட்டு இருக்கேன். அவிச்ச முட்டையெல்லாம் ரொம்ப நல்லது. காலையில் அதுவும் எடுத்துக்கிறது நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் இந்த ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான அந்த ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த எடுத்துக்கும் போது தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்ருக்கணும். இன்னைக்கு வந்து இந்த பத்தாஞ்சல்லி யூஸ் பண்ணி ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நிறைய சேர்த்து நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆட்டா நூடுல்ஸ் எப்படி இருக்கும்ன்றது தெரியல, அதனால தான் வந்து காட்டுறேன். இந்த கவர் பாருங்கள், பதாஞ்சலியில் ஆட்டா நூடுல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஆனால் நிறைய பிராண்ட்லையும் வந்து இருக்குது. ஆட்டா நூடுல்ஸ் கரெக்டாக பார்த்து வாங்கி ஆட்டா நூடுல்ஸ் வந்து சாப்பிடுங்க. அப்பப்போ சம்டைம் வந்து நமக்கு வந்து கிரேவிங்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்கணும். சைட் பை சைட் வந்து முட்டையும் உரிக்க ஆரம்பிச்சுட்டு வேக வச்சுட்டு நிறைய பச்சை பட்டாணி போட்டிருக்கனால நமக்கு வந்து அது ஒரு ஹெல்தி வெர்ஷனாக வந்து இருக்கும். அது கூட கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து அந்த நூடுல்ஸோட அந்த தன்மை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்துட்டு குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுத்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா ஃபியூச்சரில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அவுச்ச முட்டையும் உரிச்சு எடுத்தாச்சு. அன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே இதுதான் வந்து கொடுக்க போகிறேன். அதனால தான் வந்து சேர்த்தே வந்து பண்ணியாச்சு. எனக்கு பாருங்களேன், சின்ன போர்ஷன் ஒரு 5 ஸ்பூன் தான் இருக்கும். அதில் நிறைய பச்சை பட்டாணி இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் நூடுல்ஸு. அதுக்கப்புறம் 2 அவுச்சு முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். செம்ம நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக நல்லா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சம்டைம் கிரேவிங்ஸ் வரும் வெயிட் லாஸ் டைமில், அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் அதுக்காக தான் வந்து காமிச்சிருக்கிறேன். சரிங்களா? சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி குடிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் வெயில் காலம் நிறைய தண்ணி குடிக்கிறது மூலமாக நமக்கு வந்து அந்த பசியோட தன்மையும் கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறேன் இல்லையா, மழை நல்லா தண்ணி துவைக்குதுன்னா நல்லா குடிங்க. அதுக்காக ஒரே நேரத்தில் குடிக்காமல் கொஞ்சம் நேரம் சென்று வந்து குடிங்க. இந்த மந்த்லி க்ரோசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா தான் வந்திருக்கு. எனக்கு தேவையானதான் இங்கே பாருங்களேன், ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் பாருங்கள். 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா அம்மாச்சிக்கும் கொடுக்குறேன் இல்லையா, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் சாப்பிடுவார். அதனால ராகி மாவு, அப்புறம் வந்து ஆட்டா நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் கோதுமை மாவு, இந்த சைடு சேமியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுறது கோதுமையில் பண்ணுற சேமியா. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு, கேப்பை உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் வாங்கும்போதே வந்து வாங்கி வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. வாங்கணுமே, இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வாங்குறதே இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ மதிய லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மீனை வந்து பொரிச்சிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பாருங்களேன், என்னென்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மீனில் வந்து கோட் பண்ணிக்கலாம். ஐலா மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மாச்சி. அதனால தான் சரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கீறி விட்டுட்டு அதில் வந்து நல்லா மசாலா வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், இதை கோட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இந்த சைடு வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா மண்டையும் கொஞ்சம் பீசஸும் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காரக்குழம்பு ஸ்டைலில் தாங்க நாங்கள் வந்து மீன் குழம்பு வந்து பண்ணுவோம். நல்லா பூண்டு தட்டி போட்டு வந்து பண்ணுவோம். சைட் பை சைடு வந்து கொஞ்சம் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து குட்டியாக ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி நமக்கு தேர்ந்தாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து கரெக்டான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மார்னிங் டு அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து கொய்யாக்காய் வந்து கிடைக்குதுல, கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு பசியோட தன்மையை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொய்யாக்காய் கிடச்சிச்சா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் இந்த மீன் குழம்பு பண்ண போகிறேன். செமையாக இருக்கும் இல்லையா, சிம்பிளான ஸ்டைல் தான், பட் மாங்காய் போட்டாலே ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா. குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து மீன் துண்டை வந்து சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் வந்து நான் எப்பவும் இந்த புளிக்குழம்புலாம் வைக்கிறேன் பாருங்கள், அந்த ஸ்டைலில் தான் நாங்கள் வந்து வைப்போம். இப்போ வந்து ஊரில் அரைக்கிற அந்த மசாலா வந்து இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் அரைக்கிறதுனா எப்படின்னா வீட்டு மசாலா வந்து இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ ஊருக்கு போயில தான் அதை வந்து கொண்டு வருவோம். இப்போ வந்து நானாக வந்து மசாலா போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அப்படி வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்காக நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு மீன் வந்து இன்றைக்கி வந்து பொரிச்சுக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கூட இல்லைங்க. அந்த பாருங்களேன், அந்த கடாய் வந்து கோட்டான அளவுக்கு தான் வந்து எண்ணெய் இருக்கும். அதையே இந்த மாதிரி கவுத்து போட்டு வந்து பாருங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அமுக்கி ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சத மீன் இல்லையா, அப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துருக்கேன். ஒரு ஆசைக்கு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒரு பீஸ் மாதிரி வந்து ஆசைக்கு சாப்பிட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பொரிக்கிறேன். இதுதான், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளால டேஸ்டியாக சாப்பிட்டுட்டுமே வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா, டெய்லி நான் வந்து இப்போ எத்தனை போட்டிருக்கேன் பாருங்கள். அதை சேலஞ்சஸ் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த சைடு மீன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. மீனை வந்து ஸ்டாண்டப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது மீன் நல்லா எல்லா சைடுமே வேகணும் இல்லையா, அதுக்காக. இங்கிட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சது, என் கையில் இருக்கிறது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக ஆயில் போட்டு பொரிச்சது. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து மீன் குழம்போட மாங்காய்லாம் போட்டு பொரிச்சதை வச்சு சூப்பராக அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து ஊட்டி விட்டாச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு கூட நான் வந்து ராகி களி, கேப்பக்களி தான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஆசீர்வாத் இதில் தான் வந்து நான் வந்து வாங்குகிறேன். ஏன்னா இங்கே அது தான் கிடைக்கும், தமிழ் கடைகள்லையும் கிடைக்கும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலுமே இங்கே வந்து கிடைக்கும். கொஞ்சமாக வந்து தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்கலாம். கொஞ்சம் வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக தண்ணியில் தான் நான் வந்து பண்ணேன். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாயிராமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாருங்கள். அது கூட ஒரு மீன் மண்டை பீஸ் வந்து எனக்கு பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் அதை வச்சே வந்து சாப்பிட்டேன். நல்லா வந்து ஃபில்லிங்காகவே இருந்தது. ஏன்னா இந்த கேப்பை கம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து இது வந்து ஃபைபர், அப்புறம் வந்து மீனில் வந்து ப்ரோட்டீன், அப்போ வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு தம்பியை வந்து 4 மணிக்கு டியூஷன் வந்து விட போயிட்டேன். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஏறுவேன் 2-3 படி. இதுவே நல்லா நமக்கு வந்து நம்மளை வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கணும். ஏறி இறங்குறதுல கொஞ்சம் வந்து சோர்வடையாமல் அப்புறம் போய் அவரை வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். சரியான வந்து வெயிலாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் 4 மணியாக இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு. அப்புறம் வந்ததும் பார்த்திங்கன்னா மழைன்னு வந்து எவ்வளோ தண்ணியை குடிச்சிட்ருக்கேன்னு பாருங்கள். அவ்வளோ தாகமாக வந்து இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப் விட்டு நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, தண்ணி வந்து நம்ம வெயிட் லாஸ் டயத்தில் நிறைய குடிக்கணும். அது போக நம்மளோட ஹெல்த்துக்கு நார்மலாகவே அவ்வளோ தண்ணி குடிக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து குடிக்கணும்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காவை அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி தின்னா வந்து கட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், ஒரு சில்னஸாக வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து வெள்ளரிக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறீங்களா, லைட்டாக சால்ட்டு ஏதாவது வந்து பெப்பர்லாம் தூவிட்டு வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதை ஓயாமல் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு பசிக்கிற போதெல்லாம் இதை வந்து நிறைய சாப்பிடலாம். இதில் கலோரிஸும் கம்மியாக இருக்கும், ஃபைபர் கண்டென்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கபோர்ட் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணேன் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தம்பியை டியூஷன் விட்டதுக்கப்புறமா நிறைய பாத்திரம் வந்து குமிஞ்சு போயிடுச்சு, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதை ஃபுல்லாக வந்து விலைக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். வெளியில் பாருங்கள், அந்த ஜன்னல்லே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் 4 to 5 அந்த மாதிரி டைம் ஃபுல்லாக அந்த 3லேருந்து 5-6 மணி வரைக்கும் அந்த ஒரு தூக்கம் வர டைம். அப்போ வந்து கொஞ்சம் நம்மளோட வேலைகளை ஹோல்டு பண்ணி வச்சு அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி தான், எக்ஸ்ட்ரா ஏதாவது நமக்கு ஒரு திறமை இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒரு ஆரி ஒர்க் இருக்கட்டும், டைலரிங் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து பிஸியாக வச்சுக்கும் போது லைஃப்லேயே நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இதை பற்றி யோசிக்க மாட்டோம், ஓவர் திங்கிங் வந்து அந்த டைமில் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். நான் வந்து தண்ணி தான் எனக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சு, ஸோ அதனால் குடிச்சிட்டு இருந்தேன். என்னோட சின்ன பையன் தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டாக வந்து வர்றாரு பாருங்க. வெளியில் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில் கொஞ்சம் நல்லா இறங்கிருச்சு. அதுக்கப்புறமா மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன். அது எல்லாமே அள்ளிட்டு போய் ஈவினிங் போல் தான் வந்து காய போடுறேன். ஏன்னா லேட்டாக தான் வந்து இப்போல்லாம் வந்து துணியை வந்து மிஷின்லேயே போடுறேன். ஏன்னா உச்சி வெயிலில் மாடி ஏறுறது ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும் இல்லையா. ரொம்ப இங்கெல்லாம் 50 டிகிரி வெயில் இருக்குது. ஸோ அப்போ துணியை காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாக்கிங்கை போட்டாச்சு. இப்படி தான் வந்து நம்மளோட எப்படின்னா மார்னிங் பண்ணலாட்டாலும் ஈவினிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க. இல்லைன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணிடுங்க. இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பச்சை பசே இருக்குது இல்லையா, அதில் வந்து நல்லா க்ரீனிஷை வந்து பார்க்குறதே நம்ம மைண்டுக்கு ரொம்ப நல்லது. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் மீன் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸ் தான். அதுக்கு வந்து நிறைய வெள்ளரிக்காய் வச்சு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மீன்லாம் நல்லா ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, நல்லா நமக்கு வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் நைட்டு. அது கூட இந்த வெள்ளரிக்காய்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் அதுக்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து உங்களோட ஐடியாஸை வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்ட சொல்லியிருந்தீங்களா, இட்லி தான் வந்து பண்ணுறேன். இட்லி மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கானது நம்ம வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த பசித்தன்மை வந்து நமக்கு இருக்காது. ஸோ இதை எல்லாமே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆசை வரும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளை மீறி எதுவுமே இல்லைங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க என்னை மீறி நான் வந்து சாப்பிட்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளை மீறி எந்த விஷயமே நடக்காது. ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அதில் இருந்து நம்ம வந்து இதை பண்ணணும், இந்த ட்ரெஸ் போடணும், இப்படி நம்ம இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு இந்த மாதிரி விஷயங்களை பொறாமப்படுறது தப்பே இல்லைங்க. ஹெல்த்தியான பொறாமை எப்போவுமே நல்லது தான், நம்மளை வந்து முன்னேற்றி தான் வந்து கொண்டு போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம்லாம் விளக்கி அதான் ஒரு ஒர்க் அவுட் மாதிரி ஆகிடுங்க. நம்மளோட சாப்பிட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகி நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 6:30 to 7 வந்து டின்னரை வந்து முடிச்சிடுங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை குடிச்சு இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். வெயில் டைம்னால இப்படி இருக்குது. நான் நிறைய டீடாக்ஸ் ட்ரிங்க் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி டே சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ப்ளீஸ் லைக் கொடுங்க, அப்போ தான் என்னை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணும். ஸோ நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அவ்வளோதான் நினைக்கிறேன். பாய்.